என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி மீது நான் சத்தியம் வைக்கின்றேன். என் தங்கமே, நீ இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்குள் மன சந்தோஷம் வந்துவிடும். சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தானே நீ கேட்க வந்திருக்கின்றாய். அந்த சந்தோஷத்தை மனதில் சுமந்து கொண்டு என் வாக்கினை கேள். நிச்சயமாக முடிவில் உன்னுடைய மனது மிக பெரிய தெளிவை பெற்று மன மகிழ்ச்சியோடு திரும்பும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த தாயானவள் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த அன்பு, இந்த தாயானவள் உன்னை தேடி ஓடி ஓடி வர வைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாளாவது உன்னை காண வராமல் இருந்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் என்னால் முடியவில்லை. என் பிள்ளை என்னை அத்தனை முறை மனதிற்குள் நினைத்து அழைக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை தேடி வராமல் இருந்து விடுவேன்? என் தங்கமே, ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சில விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதில் இன்று நான் தருகின்ற இந்த விஷயம், நீ கேட்ட அந்த வாழ்க்கை, அது உனக்கு உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக்கி கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றது என்பது அறியாமல் யாராலும் வாழ முடியாது. நீ அப்படித்தான் இப்பொழுது கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் உனக்கு என்னென்ன வகையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், எப்படியெல்லாம் சோதனைகளை தருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்கசப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீ சந்தோஷமாக ஒரு இடத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து சென்றிருப்பாய். ஆனால் நீ எதிர்பார்த்த அந்த முக்கியத்துவம் உனக்கு அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றவுடன் அந்த நேரத்தில் உன்னால் எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு மனவேதனை ஏற்படும். ஆனால் அதை நீ யாரிடத்திலும் காட்டிக்கொள்ள மாட்டாய். அப்பொழுது கூட உன்னுடைய மனது என்ன நினைக்கும் தெரியுமா? சரி, ஏதோ அவர்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், அதனால்தான் நம்மை கவனிக்கவில்லை, அவர்களினுடைய பிரச்சனையில் நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று நினைத்து நீ உன் மனதை தேற்றிக் கொள்வாய். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, தேவைப்படுகின்ற நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனைகளோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்குமே இங்கு இருப்பதில்லை. முக்கியமாக வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலரது வாழ்க்கை தவறான பாதையை நோக்கி செல்லும் பொழுது யாரோ ஒருவரினுடைய ஆலோசனை அவர்களை சரியான பாதைக்கு அழைத்து வரும். அந்த விதத்தில் என் குழந்தை, உனக்கு சரியான நேரத்தில் சரியானவர்களினுடைய ஆலோசனை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு நின்ற காலம் ஒன்று இருக்கின்றது. என் தங்கமே, அதற்கெல்லாம் தானே உன் அம்மா நான் இப்பொழுது சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன். எந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவதற்கு உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். என் குழந்தை, நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, நீ எல்லாமே சொல்லி கொண்டுதான் இருக்கின்றாய். நானோ கஷ்டம் வருகின்ற நேரத்திலும் சிரித்தேன், ஆனால் என் கஷ்டம் குறையவில்லை. கவலை வரும் பொழுதெல்லாம் சிரித்தேன், ஆனால் என் கவலை குறையவில்லை. அழுகை வந்த நேரத்தில் கூட நான் சிரிக்கத்தான் செய்தேன், ஆனால் அந்த அழுகை மட்டும் குறையவில்லை. ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று நினைத்து சிரிக்கத்தான் செய்தேன், ஆனால் ஏமாற்றம் குறையவில்லை. இன்னமும் நான் சிரிக்கத்தான் செய்கின்றேன், சிரித்து கொண்டேதான் இருக்கப் போகின்றேன். ஒரு நாள் என்னுடைய கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இதுவெல்லாம் குறையும் என்ற நம்பிக்கையில்.
என் தங்கமே, நீ சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானது. எந்த நேரத்தில் நீ இப்படி உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து சிரிக்க பழகினாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையினுடைய முழுமையான அனுபவத்தை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம். வாழ்க்கை என்றால் என்னவென்பதை நீ உணர்ந்து கொண்டாய் என்று அர்த்தம். என் தங்கமே, இன்று நீ சிரிக்கின்ற இந்த சிரிப்பு உனக்கே வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் ஒரு நாள் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இது உன் வாழ்க்கையை, இந்த சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கின்றது என்பதனை. என் தங்கமே, நல்ல வாழ்க்கை கிடைத்தவர்களுக்கு அதை சரியாக வாழத் தெரிவது கிடையாது. அதுபோல வாழத் தெரிந்தவர்களுக்கு ஒரு நாளும் நல்ல வாழ்க்கை கிடைப்பதில்லை. என் குழந்தை, இதுவெல்லாம் ஒவ்வொருவரினுடைய விதியினை சார்ந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இளகிய மனம் உனக்கு இருக்கின்றது என்பதனால் மற்றவர்கள் உன்னை எளிதாக கையாள நினைக்கலாம், எளிதாக உன் மனதை காயப்படுத்த நினைக்கலாம். ஆனால் அதற்காக உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ளாதே. இன்றில்லை ஏனும் என்றேனும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ வேண்டும். அதை விட்டு யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ இறங்கி போக நினைக்காதே. உன்னையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நின்று இது உன் வாழ்க்கை என்று சொல்லி நீ வாழத் தொடங்கு. என் தங்கமே, யாராலும் இங்கு மற்றொருவரினுடைய வாழ்க்கையினை அத்தனை சுலபமாக மாற்றிவிட முடியாது. அந்த அதிகாரத்தை இங்கு யாரும் கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரையும் நம்பி நீ இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக உன்னை நம்பாதவர்கள் யாருமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள். ஏதாவது ஒரு விஷயம், என் குழந்தையே, ஏதாவது தேவைகள் வரும் பொழுது மட்டும் உன்னுடைய நினைவு யாருக்காவது வருகிறது என்றால் உன்னை விட மிகவும் எளிதாக ஏமாளியானவர்கள் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள். எல்லோருமே மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கத்தான் விரும்புகின்றார்கள். யாரும் தன்னுடைய சொந்த உழைப்பில் வாழ நினைக்கவில்லை. என் தங்கமே, அதனால் உன்னை யாரேனும் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கப் போகிறதோ என்று நினைத்து வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்று நினைத்து நீ வேதனைப்படாதே. என் தங்கமே, நிச்சயமாக மற்றவர்களுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எத்தனையோ செயல்களை செய்கின்றாய். ஆனால் யாருமே உன்னிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. என் தங்கமே, பிடித்ததெல்லாம் யாருக்கும் இங்கே அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதுபோல கிடைத்தது எல்லாம் யாருக்குமே இங்கு அத்தனை சுலபமாக நிலைத்தது கிடையாது. என் தங்கமே, நிலைப்பது எல்லாம் மகிழ்ச்சியை தரும் என்று ஒரு பொழுதும் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இந்த வாழ்க்கையை எப்படியாயினும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லோருக்குமே இருக்கின்றது. என் தங்கமே, உன்னை விட்டு ஒரு உறவு விலகிச் செல்கிறது என்றால் முதலில் அந்த உறவை தடுப்பதை நீ நிறுத்திவிடு. விலகி போன உறவை ஒரு நாளும் தேடி போகவும் நீ நினைக்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும், அந்த உறவுக்குள் உண்மையான அன்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக எப்பொழுதும் பாரமாய் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ, யார் உன்னை பாரமாக நினைக்கின்றார்களோ, இவை இரண்டிடம் இருந்தும் நீ சற்று விலகி இருப்பது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இரண்டுமே உன்னை ஒரு நாள் மிகவும் பாரமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அதனால் இவற்றிலிருந்து விலகி இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்லதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்ற நேரத்தில் இந்த
வராகி என்னை இன்று இரவில் நீ சந்தித்திருக்கின்றாய். நல்லபடியாக இரு. நாளைய விடியலை உனக்கான விடியலாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.